ராஜேந்திரரை நிறுத்தினால் தேவர் போட மாட்டார், நாடாரை நிறுத்தினால் கோனார் போட மாட்டார், பறையனை நிறுத்தினால் படையாட்சி வாக்கு போட மாட்டார். தமிழ் தேசிய மக்களுக்கு, தமிழின மக்களுக்கு அதிகாரம் வரும், அரசியல் வலிமை வரும். ஆனால் கருணாநிதி பேரனுக்கும் பேத்திக்கும் ஓட்டு போட்டு விடுவார். ஏன்? இதுதான் இங்க இருக்கிற கொடுமை. ஒரு கவுண்டர் நாட்டாண்டால் அந்த சாதி ஆதிக்கம் வரும் என்று மற்றவன் நினைக்கிறான். ஆனால் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்லது ஐயா ஸ்டாலின் ஆண்டால் தேவரும் கை கட்டுகிறான், கவுண்டனும் கை கட்டுகிறான், நாடாரும் கை கட்டுறான், வன்னியனும் கை கட்டுறான், நாமும் கட்டி விடுவோம் போட்டுறான். அதனால மொத்த வீட்டுக்காரனே ஆண்டுட்டு போயிடுறான். இதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் வெளியில வந்து நாங்கள் யாரு தெரியுமா, நாங்கள் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதான் தெரியுது. சேர்ப்படி வாங்குறது, 2-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போடுறது, சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல. அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எங்க போய் எம்புரணி, என்ன எம்புரணி? தொடர்ச்சியாக மீனவ மக்கள் பட்டினி போராட்டம். இந்த படம் நானே என் தம்பி ரவிகிட்ட சொல்லி, சரி பட்டினி வந்து போராட்டம் கவனிச்சிட்டாரா? உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்துட்டாரா? இல்ல மீன்வளத்துறை அமைச்சர் வந்து பார்த்துட்டாரா? என்ன பிரச்சனை நாங்க பாக்குறோம் சொல்லிட்டாரா? முறையிட்டாரா? கடிதம். நீ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்க நினைச்சு தெரிஞ்சா நான் பொறுப்பா? நீ போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணிருக்க, நீ உனக்கான தலைவரை தேர்ந்தெடுத்துக்கணும் வச்சா, நீ சாராய ஆலை முதலாளியை தேர்வு பண்ணிருக்க. அவருக்கு நீ படிக்கிறதை பற்றி கவலை இல்லை, நீ குடிச்சியா இல்லையாங்கிறத உங்க அப்பா கவலைப்படுவார். என் புள்ள படிக்கிறா இல்லையாங்கிறத இன்னைக்கு அவன் குடிச்சானா இல்லையா? நீ குடிச்சா நீ தள்ளாடுவாய், நீ குடிக்கவில்லை என்றால் உன் அரசாங்கம் தள்ளாடி விடும். உலகத்தில் இப்படி பாரு, பொது மனிதனா ஒரு நாட்டின் குடிகளை குடிக்க வச்சு அதில் இருந்து வருகிற வருமானத்தை வச்சு வளர்ச்சி நல்லாட்சின்னு பேசினான்னா இவனை மாறி ஒரு கேவலப்பட்டவர்கள் ஐயோக்கிற நீ உலக வரலாற்று எங்க பார்த்திருக்கா? இங்க பார்த்திருக்க? சொல்லு. இவ்வளவு மக்கள் தொகை இல்ல, இவ்வளவு வருவாய் பெருக்கம் இல்ல, ஒன்றுமே இல்லாத காலத்தில் பல அணைகளை கட்டி, பல சாலைகளை போட்டு, பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தான் ஒரு தலைவன், நம்முடைய தாத்தா காமராஜ். மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, 9 லட்சம் கோடி கடன், பெட்ரோல் டீசல் உயர்வு, அரிசி பருப்பு உயர்வு, எல்லாம் வரி வரி எல்லாம் எடுத்துக்கொண்டு சாராயம் விட்ட அந்த காசலை அரசு நடத்த வேண்டியது இருக்குன்னா எதை பற்றி கவலைப்படுவோம்? மிக கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நாம் மாத்திட்டோம். இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். உண்மையிலே அவருக்கு என்ன நடக்கும் தெரியல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா அந்த அரசு பொறுப்பேற்கணும், அந்த துறை சார்ந்த அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும், அப்படி சொல்ல இல்ல. உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிடுவார், பணியை மாற்றி விட்டுருவார். பணியிட நீக்கம் பணி மாற்றம், உயர் காவல்துறை எஸ்பி மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம். ஏன்னா அவங்க தானே காட்சி விட்டது, உணர்வு போட்டது அவங்க தானே. நீங்க தம்பி கூட சொன்னாரு பாருங்க, அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சல் இடத்துல படிக்கிற பிள்ளை 2 பிள்ளைய போய் அதை தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொண்டுட்டான். அதுக்கு என்ன நடவடிக்கை? அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் பணிமாற்றம், உயர் காவல்துறை அதிகாரி பணிமாற்றம். அரசு பொறுப்பு இல்லை, அதுக்கு தெரியாது, அதுக்கு தெரியாது. இப்ப அவர்கிட்ட கேளுங்க, 1000 கோடியா என்ன கேட்டாங்க பத்திரிகைகள். 1000 கோடி 1000 கோடி இருக்காது, கூடத்தான் இருக்கும். ஏர்போர்ட் மூர்த்தி கணக்கு சொன்னார் பாருங்க. அப்புறம் சொல்ல கணக்கு படித்தா 14,000 கோடி 15,000 கோடி வருது. 10 ரூபா கேஸுக்கு, 10 ரூபா கணக்குக்கு. இந்த ஒரு இடத்துல வேண்டாம் தமிழ்நாட்டில் என் உடன் பிறந்தானே. உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ்மார்க்ல மட்டும்தான். அவனே காய்ச்சறான், அவனே உற்பத்தி செய்யறான், அவனே விற்கிறான். இந்த ஒரு இடத்துல தான். நம் மக்கள் வலிமை மிக்க வாக்கை வைத்திருக்கிற போது இந்த மக்களின் உரிமைக்காக, வாழ்வுரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்கவில்லை என்றால் அவன் நம்மளை மதிக்க மாட்டான், நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டான்.